வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் டிரான்சிஸ்டர் டெஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்ற தியரிட்டிக்கல் பேக்ரவுண்ட் பார்த்தோம். இப்போ பார்ட் 2ல் டிரான்சிஸ்டர் டெஸ்டிங்கை டெமோ பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அனலாக் மீட்டர் யூஸ் பண்ணலாம், இதுவும் ஒரு அனலாக் மீட்டர் தான், அல்லது டிஜிட்டல் மீட்டர் யூஸ் பண்ணலாம். நம்ம ரெண்டையுமே பயன்படுத்தி இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த அனலாக் மீட்டரை யூஸ் பண்றதா இருந்தா இது டயல் டைப் இல்லையா, ஓம்ஸ் ரேஞ்சில் வைக்கணும். இன்ட்டு 1 ஓம் இன்ட்டு 10 ஓம் இந்த ரேஞ்சில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஓம்ஸ் ரேஞ்சு 0ல இருக்கான்னு பார்க்கணும். இங்க 0 இல்லை, ஸோ 0 செட் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துக்குவோம். இந்த டிரான்சிஸ்டர் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட பின் ஐடென்டிபிகேஷன் நமக்கு தெரியணும். அதை பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது என்ன டிரான்சிஸ்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியுதான்னு பாருங்க, SL100 SL100. இது டேட்டா ஷீட்டை வச்சு நீங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. என்ன மெத்தட் சொன்னோம்? 3 மெத்தட் இருக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன்னு, இந்த பாட்டம்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு பாருங்க. பாட்டம்ல ப்ரொஜெக்ஷன் இருக்கு. இந்த ப்ரொஜெக்ஷன்ல இருந்து கிளாக் வைஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எமிட்டர், பேஸ், கலெக்டர். இன்னொரு மெத்தடு, இங்க பார்க்கும்போது இங்க அதிக கேப் இருக்கு. அப்போ கேப் இல்லாத பகுதியை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாதிரி வரும். அதை கிளாக் வைஸ்ல எடுத்துக்கிட்டா எமிட்டர், பேஸ், கலெக்டர். எப்போ இதுன்னா, இப்போ ப்ரொஜெக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இங்க ப்ரொஜெக்ஷன் இல்லை, இந்த மாதிரி சர்க்குலரா இருக்கு. அப்போ செமி சர்க்குலர் அப்பர் சைடு வச்சுக்கிட்டு எமிட்டர், பேஸ், கலெக்டர்னு பார்க்கணும். சரியா? இன்னொரு மெத்தட் சொல்லுவாங்க, இப்படி வச்சுக்கிறது, எல் மாதிரி வச்சுக்கிறது. எல் அப்படி எல் வந்துச்சுன்னா எல்லோட எண்டு எமிட்டர், எமிட்டர், பேஸ், கலெக்டர் இப்படியும் வச்சுக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இப்ப இது என்னன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு, சென்டர், பேஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப பேஸ்ல இப்ப இந்த அனலாக் மீட்டர்ல பிளாக் பாசிட்டிவ் தரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்ப பேஸ்ல பாசிட்டிவா வைக்கிறேன். எமிட்டர் ஃபார்வர்ட் பயாஸ் காட்டுது. இன்ட்டு 10ங்கிறதுனால 2, 3 வந்திருக்கு. 3 × 10 30 ஓம்ஸ் காட்டுது. கலெக்டரும் ஃபார்வர்ட் பயாஸ் காட்டணும், அரௌண்ட் 30 காட்டுது. இப்போ இது என்ன டிரான்சிஸ்டர்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். என்ன டிரான்சிஸ்டர்? பாசிட்டிவ் பேஸுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ இது நெகட்டிவ் NPN டிரான்சிஸ்டர். ஃபார்வர்ட் பயாஸ்ல கரெக்டான ஓம் காட்டுது. ரிவர்ஸ் பயாஸ்ல இப்போ போலாரிட்டியை மாத்திருக்கோம், இன்ஃபினிட்டி காட்டணும். இங்க பாருங்க, இன்ஃபினிட்டி காட்டுதா? பேஸ் பின்னு, எமிட்டர், கலெக்டர், இன்ஃபினிட்டி காட்டுது. அப்ப இந்த டிரான்சிஸ்டர் நல்லா இருக்கு. அதோட இன்னொரு டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கலெக்டர் டு எமிட்டர் ஒரு சைடு, கலெக்டர் டு எமிட்டர் அனதர் போலாரிட்டி. ரெண்டு போலாரிட்டியுமே லீக் காட்டக்கூடாது, காட்டல. ஸோ டிரான்சிஸ்டர் இஸ் ஓகே. இப்போ இதில் என்னென்ன பார்த்தோம்? இந்த டிரான்சிஸ்டர் PNP NPN பார்த்தோம். அப்புறம் டிரான்சிஸ்டர் பேஸ் டு எமிட்டர், பேஸ் டு கலெக்டர், ஃபார்வர்ட் ரிவர்ஸ் பார்த்தோம். எமிட்டர், கலெக்டர் லீக் இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ணோம். இப்போ இது NPN டிரான்சிஸ்டர். இப்போ இதே இந்த மீட்டர்ல எப்படி பார்க்கலாம்? இப்படி பிளக் டைப் வச்சிருக்கவங்களுக்கு 10K ரேஞ்சில் வச்சுக்கணும். 0 செட்டிங் பண்ணணும். பண்ணிட்டு இதுக்கு வேற ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்து பார்ப்போம். இது என்ன டிரான்சிஸ்டர் பாத்தீங்கன்னா SK100. SK100 அதே மாதிரி பின் கான்ஃபிகரேஷன்.
சென்டர் பேஸில் பாசிட்டிவ் பிளாக் பாசிட்டிவ் இல்லையா அனலாக்கு பேஸ் பாசிட்டிவ் கொடுத்துட்டேன். கலெக்டர் கண்டக்ட் பண்ணல, எமிட்டர் கண்டக்ட் பண்ணல. ஸோ ரிவர்ஸ் பயாஸில் இருக்கு. இப்போ நெகட்டிவை பேஸுக்கு கொடுக்குறேன், நெகட்டிவ் பேஸ் கொடுத்துருக்கேன், கண்டக்ட் பண்ணுது. ஸோ இட் இஸ் பிஎன்பி. நெகட்டிவ்ல அதாவது பேஸ்ல நெகட்டிவ் இருக்கப்ப ஃபார்வர்ட் பயாஸ் ஆகிறதுனால பிஎன்பி டிரான்சிஸ்டர் அப்படின்ற முடிவுக்கு வரலாம். வேற டிரான்சிஸ்டர் பின் கான்ஃபிகரேஷன் பாருங்க. இப்போ நான் இந்த டிரான்சிஸ்டர் வந்து நம்பர் தெரியுதான்னு பாருங்க. இந்த டிரான்சிஸ்டர் நம்பர் தெரியுதான்னு பாருங்க. BC107. இது அதே மாதிரி தான் இருக்கு, 3 பின் தான். சரியா? இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். இன்னொரு டிரான்சிஸ்டர் பாருங்க. இந்த டிரான்சிஸ்டர் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு? BF200 காட்டுது. BF200 நான் இதுல எதுக்காக இதை எடுத்தேன்னா, இதுல பாருங்க 4 பின் இருக்கு. ப்ரொஜெக்ஷனை வச்சுக்கிட்டு நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். எமிட்டர், பேஸ், கலெக்டர். அப்ப இது என்ன? ப்ரொஜெக்ஷனுக்கு அடுத்து உள்ளது எமிட்டர், பேஸ், கலெக்டர்னா இது என்னன்னா ஷீல்டு. இது தியரியிலே சொன்னோம், ஷீல்டு. இந்த ஒரு டிரான்சிஸ்டர் டெஸ்ட் பண்ணிடுவோம். எமிட்டர், பேஸ். இப்போ பேஸ்ல பாசிட்டிவ் கொடுக்குறேன், பிளாக் லீடு, ஆனால் பாசிட்டிவ் வரும். அதில் எமிட்டர் ஃபார்வர்ட் பயாஸ் ஆகுது. இப்போ பாசிட்டிவ் பேஸ்ல இருக்கப்ப ஃபார்வர்ட் பயாஸ் ஆச்சுன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டர். இப்போ பேஸுக்கு பிளாக் அதாவது பாசிட்டிவ் கொடுக்குறேன். எமிட்டர் ஃபார்வர்ட் பயாஸ் காட்டுது, 40 ஓம்ஸ் காட்டுது. கலெக்டர் ஃபார்வர்ட் பயாஸ் 40 ஓம்ஸ் காட்டுது. அடுத்து பேஸுக்கு நெகட்டிவ் கொடுக்குறேன், ஃபார்வர்டு ஆகலை. இப்போ பாசிட்டிவ் கொடுக்குறப்போ ஆனதுனால அது என்பிஎன் டிரான்சிஸ்டர். இந்த ஷீல்டு என்ன இருக்குன்னு பாருங்க. ஷீல்டு வந்து பாடியோட இணைச்சிருக்காங்க. டிஜிட்டல் மீட்டரை இதே மாதிரி ஓம்ஸ் ரேஞ்சில் பயன்படுத்தலாம். ஓம்ஸ் ரேஞ்சுன்னு சொல்றப்ப நான் சொல்லியிருக்கேன், தியரியில நீங்க பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க, தியரியில சொல்லியிருக்கேன். ஓம்ஸ் ரேஞ்சுங்கிறது பஸ்ஸரும் ஒரு ஓம்ஸ் ரேஞ்சு தான், கண்டினியூட்டி பார்க்கறது. அடுத்து 200 2K இருக்கு. இந்த பஸ்ஸர்ல யூஸ் பண்ணலாம் அல்லது 2K டயோடுங்கிறதுல யூஸ் பண்ணலாம். டிரான்சிஸ்டரோட HFE வேல்யூ பார்க்கறதுக்கு இந்த சாக்கெட்டை பயன்படுத்தலாம். இப்போ ஒரு டிரான்சிஸ்டரை நாம டெஸ்ட் பண்ணுவோம். பஸ்ஸர் ரேஞ்சில் வச்சீங்கன்னா, இந்த பஸ்ஸர் ரேஞ்சில் வச்சீங்கன்னா ஓம்ஸ் டைரக்டா வேல்யூ காட்டும். ஆனா இங்க வைக்கிறப்ப 2Kன்றதுனால கிலோ ஓம்ஸ்ல வரும்போது அது எப்படி இருக்கும்? பாயிண்ட்ல காட்டும், 0.4 கிலோ ஓம் அப்படி காட்டும். இப்போ இதே டிரான்சிஸ்டர் அங்க டெஸ்ட் பண்ணோம் இல்லையா, இந்த SL100 டிரான்சிஸ்டர் எடுத்துக்குவோம். என்ன செய்யணும்? இது எப்பவும் காமன்ல இருக்கும். இது வந்து வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், ஓம் மீட்டர் ரேஞ்ச் இதுதான். இது வந்து 10 ஆம்பியர் அம்மீட்டர் ரேஞ்ச். ரைட். இது என்ன செய்யறோம்? இப்போ பஸ்ஸர் ரேஞ்சில் வச்சுக்கிறேன். இந்த டிரான்சிஸ்டர் டெஸ்ட் பண்றேன். இங்க வந்து இந்த மீட்டர் பொறுத்தவரையில், அதாவது டிஜிட்டல் மீட்டர்ல பிளாக்ல நெகட்டிவும் ரெட்ல பாசிட்டிவ் தான் வரும். இப்போ பேஸுக்கு ரெட் கொடுத்துருங்க, அதாவது பாசிட்டிவ் கொடுத்துருங்க, கண்டக்ட் பண்ணுது, 549 ஓம்ஸ் காட்டுது, ஃபார்வர்ட் பயாஸ். கலெக்டர் ஃபார்வர்ட் பயாஸ். அப்போ பாசிட்டிவ்க்கு ஃபார்வர்ட் பயாஸ் ஆகிறதுனால என்பிஎன் டிரான்சிஸ்டர். ரைட்டு. இதை ரிவர்ஸ் போலாரிட்டி பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ ரீடிங் காட்டல, தட் மீன்ஸ் இன்ஃபினிட்டி. ஒன்றுனா ஒன்று இல்லை, இன்ஃபினிட்டி. கலெக்டர் எமிட்டர்
ஷார்ட் காட்டுதா? காட்டல. இந்த பக்கமும் காட்டல. therefore டிரான்சிஸ்டர் ஓகே. இல்ல இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த 4 பின் உள்ள டிரான்சிஸ்டர்ல பாடி வந்து ஷீல்டோட இணைஞ்சிருந்துச்சு. ஆனா இந்த டிரான்சிஸ்டர்ல கலெக்டர் ஷீல்டோட இணைஞ்சிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், எமிட்டர் இன்சுலேஷன் ஆயிருக்கு, பேஸ் இன்சுலேட் ஆயிருக்கு. ஆனா கலெக்டர் பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் கண்டினியூட்டி, அதாவது பஸ் சவுண்ட் வருது இல்லையா? ரைட். அதே இந்த மீட்டர்ல பாத்தீங்கன்னா 0 ohms காட்டும். அதுல பஸ் சவுண்ட் வரும். இதுல this is collector 0 ohms காட்டுது. இப்போ இந்த ஒரு டிரான்சிஸ்டருக்கு HFE எப்படி அளக்கலாம், அதாவது பீட்டா வேல்யூ, கரண்ட் கெயின், ஃபார்வர்டு கரண்ட் கெயின் எப்படி பார்க்கலாம்? இங்க பாருங்க, இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் நமக்கு டிரான்சிஸ்டரோட HFE டெஸ்ட் பண்றது. இதுல இந்த டிரான்சிஸ்டர் நமக்கு தெரியும், இது என்ன டிரான்சிஸ்டர்? SK100 PNPன்னு பார்த்தோம். அப்போ இங்க வச்சு டெஸ்ட் பண்ணோம். இந்த எண்டில் எமிட்டர் வரணும். எமிட்டர் எங்க இருக்கு? எமிட்டர் இங்க இருக்கு. therefore இப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி வைக்கணும். இப்படி வைக்கலாம். பாருங்க, SK100 ஓட வேல்யூ என்ன வேல்யூ வருது? டிரான்சிஸ்டர் எப்படி இன்சர்ட் பண்ணிருக்கேன்னு பாருங்க. இதோட பீட்டா வேல்யூ 237 வருது. ஓகேயா? இப்படி வேரி ஆகிட்டே இருந்துச்சுன்னா இந்த ஹோல்டு பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு வேல்யூல நின்றோம், நமக்கு பார்க்கறது வசதியா இருக்கும். ஆனா இந்த ஹோல்டை ரிலீஸ் பண்ண மறந்துட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த ரேஞ்சும் ஒர்க் பண்ணாது, அதாவது டிஸ்பிளே ஆகாது. நம்ம பயந்துட்டு மீட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைச்சிருவோம். ஓகேயா? ரிலீஸ். இந்த டிரான்சிஸ்டர் என்னது? இது வந்து SL100 NPN. SL100 NPN. இப்போ இதையும் நாம டெஸ்ட், ஏன்னா PNP பார்த்துட்டோம், NPN டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? இது எமிட்டர். ஸோ எமிட்டர், எமிட்டர் பேஸ் கலெக்டர் கரெக்டா வச்சிருக்கணும். நல்லா பிரஸ் பண்ணுங்க. 162 காட்டுது. ஓகேயா? இப்போ டிரான்சிஸ்டர் நல்லா இருக்குன்னு செக் பண்ணோம், HFE பார்த்துட்டோம். அடுத்து இன்னும் நிறைய டிரான்சிஸ்டர் இருக்கு. இது என்னன்னே தெரியாது. இந்த டிரான்சிஸ்டர் PNPயா NPNான்னு தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பேஸ் கலெக்டர் எமிட்டரும் நமக்கு தெரியாது. சும்மா வச்சு பார்ப்போம். இப்படி வைக்கிறேன், நான் இங்க NPNல வைக்கிறேன். எதுவுமே காட்டல. அப்ப NPN இல்லாமல் இருக்கலாம், அல்லது எமிட்டர் பேஸ்ங்கிறது இல்லாமல் இருக்கலாம். இப்ப அடுத்த NPNல பாருங்க, அடுத்து பேஸ் கலெக்டர் எமிட்டர் அப்படின்ற கான்ஃபிகரேஷன்ல வைக்கிறேன். இப்ப வேல்யூ காட்டுது. அப்ப இந்த டிரான்சிஸ்டர் NPN, அதே நேரத்தில் பேஸ் கலெக்டர் எமிட்டர்னு இருக்கு. இந்த எண்டு பேஸ் கலெக்டர் எமிட்டர். இது கரெக்டா சார்? நீங்க வேணா PNPல வச்சு பாருங்க ஒர்க் பண்ணுதான்ட்டு. PNPல வச்சிருக்கோம், ஒர்க் பண்ணல. அடுத்து PNPல பேஸ் கலெக்டர் எமிட்டர் ரேஞ்சில் வைக்கிறோம். இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே, அப்போ இதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாம்? ஒரு டிரான்சிஸ்டர் PNPயா NPNான்னு கண்டுபிடிக்கலாம். HFE வேல்யூ, அதாவது பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதே நேரத்தில் எது பேஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த டிரான்சிஸ்டர் இது வந்து 2N3055. இதுல 2 பின்னு தான் இருக்கு.
அதனாலேயே என்னவோ இதனுடைய சீரியல் நம்பர் பாருங்க 2N அப்படின்னு ஆரம்பிக்குது. பட் அதுவும் காரணமா இருக்கலாம். அவ்வளவுதான். 1N அப்படின்னு இருந்ததுன்னா அந்த சீரியல்ல டயோடு, 2N அப்படின்னு இருக்கிறது டிரான்சிஸ்டர். அதுல 3N எல்லாம் வரும். அதை நீங்க டேட்டா ஷீட்டை பார்த்து புரிச்சுங்க. 1N 2N 3N. சில பேர் இந்த 1N வந்து IN படிப்பாங்க. அப்படி இல்லை. 1N 2N 3N 6N போட்டோ டயோடு அது வரையிலும் இருக்கும். தேங்க்யூ. இப்போ இந்த டிரான்சிஸ்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இந்த ஆஃபுக்கு மேல இந்த லெக் வர பொசிஷன்ல வச்சுக்கிட்டீங்கன்னா முன்ன மாதிரியே நான் சொன்ன மாதிரியே வச்சுக்கிட்டு இது பேஸ், கலெக்டர், எமிட்டர். இது என்ன சார் எமிட்டர், பேஸ், கலெக்டர் அப்படின்னா ஆர்டினரி ப்ரீ ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜில் ஒர்க் பண்றதெல்லாம் எமிட்டர், பேஸ், கலெக்டர்னு இருக்கும். பவர் ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜில் இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்? பேஸ், கலெக்டர், எமிட்டர்னு இருக்கும். இது ஒரு ஜெனரல் ரூல். இப்போ இந்த பேஸ் டிஜிட்டல் மீட்டர் எடுத்துக்கிறேன். டிஜிட்டல் மீட்டர்ல பேஸுக்கு பாசிட்டிவ் கொடுக்குறேன். கலெக்டர் வந்து பாடி. காட்டலையே, ஏன் ஒன்றும் ஒர்க் பண்ணல? மாற்றி வச்சு பார்ப்போமா? ஒர்க் பண்ணல. இங்க பாருங்க, ரேஞ்ச் HFE ரேஞ்சில் இருக்கு. பஸ்ஸர் ரேஞ்சிலேயோ அல்லது டயோட் ரேஞ்சிலேயோ வச்சிருக்கணும். இப்போ டயோட் ரேஞ்சில் வச்சு பார்ப்போம். பேஸுக்கு பாசிட்டிவ் கொடுக்குறேன், கலெக்டருக்கு நெகட்டிவ் கொடுக்குறேன். 0.4K அதாவது 400 ohms காட்டுது. எமிட்டருக்கும் அதே 400 ohms காட்டுது. ஃபார்வர்ட் பயாஸ். எப்போ பேஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும்போது ஃபார்வர்ட் பயாஸ் ஆகுது. அப்போ NPN டிரான்சிஸ்டர். இது ரெண்டும் இன்ஃபினிட்டி ரெசிஸ்டன்ஸ் ஓபன் காட்டுது. அதே சமயத்தில் கலெக்டர் டு எமிட்டர் ஓபன், ரெண்டு டைரக்ஷன்லயும் காட்டுது. இதுக்கு பாருங்க, இது பாடி வந்து ஹீட் ரொம்ப ஆகுன்றதுனால ஹீட் சிங்க் இருக்கு. இந்த ஹீட் சிங்க்ல இதை ஃபிட் பண்ணோம்னா பாடி டச் ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு இன்சுலேஷன் மைக்காவை போட்டு இதுல அப்படி வச்சுட்டு இது உரசாம இருக்கிறதுக்கு மைக்கா வச்சோம். அடுத்து பாருங்க, இந்த கலெக்டர் கனெக்ஷனுக்கு ஷார்ட் ஆகாம இருக்கிறதுக்கு PVC வாசர் வைக்கணும். வாசர் வச்சுட்டு இது நான் ஃபுல்லா டெமோ பண்றதை விட சும்மா இப்படி காட்டிடுறேன். இப்படி போல்ட் போட்டுறோம். போல்ட் போட்டுட்டு இதுல என்ன செய்யணும்? ஒரு இப்படி வச்சு எடுத்துக்கலாம். அல்லது இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதுல நெட்டு போட்டு இதுல கலெக்டர் வோல்டேஜ் அல்லது கலெக்டர் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ அதே மாதிரி டிரான்சிஸ்டர் வேற என்னென்ன டைப் இருக்குன்னா, இது ஒரு டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர். இது ஒரு டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் BU508AF. இது வந்து டிவியில ஹரிசாண்டல் அவுட்புட் செக்ஷன்ல வர்றது. இது டிரான்சிஸ்டரா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்பர் பாருங்க, L7815CV வருது. அந்த 7815 அது சிப்பு. 15 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி இன்புட், டிசி இன்புட். இது வந்து டிசி இன்புட், டிசி ரெகுலேட்டட் அவுட்புட். இது வந்து எர்த். இந்த டிரான்சிஸ்டர் இப்ப நான் செக் பண்றேன். இதை PNPயா NPNான்னு பார்ப்போம். பேஸுக்கு நெகட்டிவ் கொடுத்துருக்கேன். இது என்ன மீட்டர்? அனலாக் மீட்டர். பேஸுக்கு நெகட்டிவ் கொடுத்துருக்கேன், கண்டக்ட் பண்ணல. பாசிட்டிவ் கொடுத்துருக்கேன், கண்டக்ட் பண்ணுது. எத்தனை ஓம் காட்டுது? ஒரு 28-29 ஓம்ஸ் காட்டுது இல்லையா? அதே இந்த மீட்டரை யூஸ் பண்றப்போ, டிஜிட்டல் மீட்டர் யூஸ் பண்றப்போ $400 ohms காட்டுது. இதுல 30 ohms, இதுல 400 ohms. இது ஏன்னா இது யூஸ் பண்ற வோல்டேஜ் சோர்ஸ் வந்து 3 வோல்ட் 1.5 into 2 பேட்டரி பயன்படுத்தும். இது பயன்படுத்துறது 9 வோல்ட் பேட்டரி.
அது மட்டும் இல்ல, இதோட இம்பிடன்ஸ், இது காயில், மூவிங் காயில் யூஸ் பண்ணுது. இது வந்து ஃபெட் தான் இன்புட்ல இருக்கும். ஸோ இதோடைய இம்பிடன்ஸ் வேற, இதோட இம்பிடன்ஸ் வேற. அதனால இங்க காட்டுற ரீடிங், இங்க காட்டுற ரீடிங் வேற வேறையா இருக்கு. ஏன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக் டயக்ராம்ல டிரான்சிஸ்டரோட ஆப்பரேட்டிங் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பீட்டா வேல்யூ மாறலாம். ஓகேயா? தேங்க்யூ.